வாழை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் வாழை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படமாக வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படம். அவர் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு டீச்சர், அது வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா. ஆனால் அப்பா அம்மாலாம் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அக்காவும் இருக்காங்க. இப்போ அக்கா பையன் தான் இதை வந்து மாரி செல்வராஜா நடிச்சிருக்காரு. அந்த பையன் உண்மையிலே ஐய்யய்யோ வேறு லெவல் பண்ணியிருக்கான். அந்த பையன் வந்து அவன் அம்மாக்கிட்ட வந்து சனி ஞாயிறு ஆனால் வாழைத்தோப்பு கூட்டின்னு போய்ட்டு அந்த வாழை சுமக்க சொல்லுவாங்க. அது கூலி ரூ. 1 ஒரு வாழைக்குன்னு சொல்லி அது மாதிரி பேசி அந்த லாரியில் வந்து லோடு ஏற்றுற வேலை தான் இவங்களுது. ஆனால் உண்மையிலேயே அந்த பையன் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடம் பிடிக்கிறதாகட்டும், தூக்கத்திலேயே வந்து டவுசரில் உச்சா போகிறதாகட்டும், வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஏழை மக்களுடைய வாழ்வியில் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் சொல்லியிருக்காரு. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக அந்த பையன் தான். அதுதான் மாரி செல்வராஜ். சின்ன வயசு மாரி செல்வராஜ். அந்த ஊரில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட், அதில் வந்து பல பேர் இறந்துடுறாங்க. அது வந்து இவர் கண்ணால் பார்த்ததுனால அந்த ஸ்கூல் பருவம், ஸ்கூல்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆக்சிடெண்ட் அந்த அந்த வாழ்வியில் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து வாழை படத்தோட கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் ஃப்ரெண்டாக வர அந்த பையனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். முக்கியமாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய தூணாக இருந்தது வந்து தேனி ஈஸ்வரர் கேமரா ஒர்க்கு தான். அப்பப்போ அந்த வாழைத்தோப்பு ஆகட்டும், அந்த மலைப்பிரதேசம், அந்த ஊர், அதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி அப்படியே பச்சை பசேன்னு காமிச்சிருக்காரு. தேனீஸ்வரர் கேமரா வந்து படம் ஃபுல்லாக கண்ணில் ஒத்திக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கை நான் ரசித்து பார்த்தேன். இந்த படத்துக்கு மிகப்பெரிய இன்னொரு தூண் பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயண் தான். அந்த அளவுக்கு சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. எங்கே தேவையோ அங்கே அழகாக கொடுத்துருந்தாரு. அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. ரொம்ப பிடிச்சது மியூசிக்கும். மாரி செல்வராஜ் டைரக்ஷனாக கொஞ்சம் பக்கு இருந்தது. ஏன்னா திருப்பியும் ரஞ்சித் மாதிரி, ஏன்னா இப்போ ஏற்கனவே தங்கலான்னு பார்த்திங்கன்னா தங்கலான்னு வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு பாடமாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்த டிமாண்டி காலனி 2 அது வந்து பார்த்திங்கன்னா தங்கலானோட ஓவர்டேக் பண்ணி நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்றைக்கி வரையும் கொஞ்சம் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. ஏன்னா டிக்கெட் இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் பார்த்தாலும் அது கூட ஒரு 10% அதிகமாக அந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அப்போ தெரிஞ்சுருக்கும் விக்ரம், ரஞ்சித் நீங்களாம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மக்கள் என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதுதான் உதாரணம். நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். டிமாண்டி காலனியே கொஞ்சம் சுமாரான படம் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் போகிறாங்க. ஏன்னா இதை பார்க்கறதுக்கு போயிட்டு அதையே பார்க்கலாமான்றது மனநிலைக்கு வந்துட்டான் மக்கள். அதனால் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்ல படங்களை பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும். அந்த மாதிரி வாழை படம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த பெருசாக அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைலாம் இல்லாமல், பெருசாக ஜாதி கீதியெல்லாம் அதில் நுழைக்காமல் அழகாக சொல்லியிருப்பார்னா கூட அதாம்மா அந்த முதலாளி தொழிலாளி அப்படி சொல்லியிருப்பார். அது ஓகே, அந்த படத்துக்கு அது தேவையானதாக இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். நல்ல நேர்த்தியாக அந்த அவன் டெய்லியும் ஸ்கூல் போகிறதாகட்டும், அதில் ஒரு அழகான டீச்சர் பார்க்குறதாகட்டும். நிகிலா விமல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த டீச்சராக வராங்க, அவங்க கச்சிப்பு எடுக்கிறதாகட்டும், அவங்க கச்சிப்பு திருப்பி கொடுக்குறதாகட்டும், அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் க்யூட்டாக பேசுகிறதாகட்டும், அதில் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அதில் கூட அதில் ஒரு டைலாக் வரும், இந்த மாதிரி நீங்கள் டீச்சர், நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி அழகாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா மாதிரி அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்தது. மனசுக்கு இதமாகவும் இருந்தது. அதே மாதிரி அந்த பையன் பொய் சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட மாட்டிட்டு அடி வாங்குறதாகட்டும், அப்புறம் அம்மா இல்லைம்மா நான் பொய் சொல்ல மாட்டேம்மா சத்தியமாக நான் அழுவுறதாகட்டும், அப்புறம் காலில் முள்ளு குத்திக்கின்னு அந்த கமல் மாதிரி நான் நடிப்பேன்னு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறதாகட்டும், வீட்டில் வந்து இவன் உண்மையிலே வந்து ரஜினி ரசிகன், அவன் கமல் ரசிகன், அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கலையரசன் இந்த படத்தில் ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் ஒரு நிறைய பேர் இறந்துடுறாங்க அந்த ஊருக்காரங்க. அவங்க இறந்ததுனால வந்து அந்த ஒரு வாழ்வியல், அந்த நான் நேரில் பார்த்த அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்ற சொல்லியிருக்காரு. அதில் அவங்க அக்கா இறந்துற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அக்கா வந்து உயிரோடு தான் இருக்காங்க. அக்கா பையனாக அதில் நடிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த படத்தோட வாழை படத்தோட ஒரு சின்ன வயசில் மாரி செல்வராஜ் எவ்வளோ குறும்புத்தனமாகவும் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த சனி ஞாயிறு 2 பேரும் அந்த வாழையை தூக்கத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் சின்ன வயசுலன்றத ஒரு வாழை அழகாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே வாழை வந்து தோரணம் கட்டி கொண்டாட வேண்டிய படம் தான். ஆனால் இருந்தாலும் இது தியேட்டரில் ஓடுமான்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல படம் போய் பார்க்கலான்றது ஓகே. ஆனால் கொஞ்சம் உயிரோட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது படம் பார்க்குறப்போ.
இன்னும் கொஞ்சம் அதை வந்து நேர்த்தியாகவும் இன்னும் கொஞ்சம் நமக்கு மனசு கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த வாழை ஜெயிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கொடுக்குற காசுக்கு ஒருத்தான படம் தான், போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து மாரி செல்வராஜ் படமா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் சில பேர் பார்க்கவே இல்லை படத்தை, வெளியேருந்து நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. ஐயோ தயவு செஞ்சு அது மாதிரிலாம் இல்லை, இதில் வந்து அவர் ஜாதியெலாம் சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்தலை, அதனால் வந்து தைரியமாக போய் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உண்மையிலே வந்து நம்ம மாரி செல்வராஜ், சந்தோஷ் நாராயணன், தேனி ஈஸ்வர் இந்த 3 பேருக்காகவும் கொடுக்குற காசு ஒர்த்தாக இருக்கும். போய் பாருங்கள், ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.